அதாவது மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? என்னது மக்களுக்கு என்ன பிரச்சனையா? யோ திகா ராசா, நீங்க தான் மக்களுக்கு பிரச்சனை. திமுக தான் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி போயிருக்கு. தமிழக மக்களை சுரண்ட எந்த குற்றமா இருக்கட்டும், திமுக காரங்க இல்லாம அந்த குற்றம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தமிழக சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு நாரி போய் கிடக்கு. ஆனா திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன சொல்லுவாரு? நாங்க சாதாரண கரம் கொண்டு ஆட்சி செய்யல, இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்யறோம் அப்படின்னு கதையா அடித்து விடுவாரு, வடைகளா சுட்டு தள்ளுவாரு. சமீபத்தில் சென்னையில போதை மருந்து கடத்தல கும்பலை பிடிச்சாங்க. அந்த கும்பலோட மிக முக்கியமான குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட அயலக அணியை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பொறுக்கி பைய. பாலியல் குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், அதுல மிக முக்கியமான குற்றவாளி திமுகவோட தீவிர ஆதரவாளர் இருந்த ஞானசேரன் அப்படிங்கிற பொறுக்கி பைய. கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடிச்சு கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போனாங்க. அதுல கள்ள சாராயத்தை ஊத்தி கொடுத்தவன் திமுகவை சேர்ந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற பொறுக்கி பைய. இப்படி கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், மக்களை சொல்ற எல்லா கொள்ளையிலும் திமுக காரன் தவறாம இடம் பெற்றிருந்தா இப்ப அங்க கை வச்சு இங்க கை வச்சு தமிழர்களோட கிட்னிலையும் கை வச்சிருக்காங்க. கிட்னியை சட்னி மாதிரி கூவி கூவி வித்துருக்காங்க. நாமக்கல்ல அந்த விசைத்தறி தொழிலாளர்களோட ஏழ்மையை பயன்படுத்தி உங்களுக்கு 2 லட்சம் தரேன், 3 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பேரம் பேசி அவங்களுடைய கிட்னியை உருவி 50 லட்சம் 60 லட்சத்துக்கு வித்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கிட்னியை உருவி வித்தான் பாருங்க அந்த புரோக்கர் பைய, அவனுடைய பேரை கேட்டீங்கன்னா நீங்க ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. திராவிட ஆனந்தன் அவனுடைய பேர், சாதாரண ஆனந்தன் கிடையாது, திராவிட ஆனந்தன். பேரோடையே திராவிடத்தை சேர்த்திருக்கானா இவன் எவ்வளோ பெரிய திருட்டு பயலா இருப்பான் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவனுடைய பார்ட் டைம் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட பேச்சாளர் அப்படிங்கிற பதவி, திமுகவோட பேச்சாளர். ஆனால் ஃபுல் டைம் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட கிட்னியை உருவி கிட்னியை திருடி விற்கிறதா அவனுடைய ஃபுல் டைம் வேலையாக இருந்திருக்கு. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. கிட்னி திருட்டு சம்பவத்திற்கும் திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கும் தொடர்பு. திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரியில் கிட்னி திருட்டு. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அரசு மௌனம் காப்பது ஏன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. மக்களுக்கும் இந்த விவகாரத்தில், இந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. இந்த அரசாங்கத்தின் கீழ் இந்த விசாரணை நடந்தா சரியாக விசாரணை போகுமா? குற்றவாளிகளை சரியான குற்றவாளிகளை அடையாளம் காண முடியுமா அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மக்களிடையே அப்பாவி மக்கள்கிட்ட கிட்னியை திருடினா பாருங்க அந்த புரோக்கர், அவன் திமுகவோட பேச்சாளர். இந்த கிட்னி அறுத்து எடுத்தாங்கல்ல அந்த மருத்துவமனை அண்ணாமலை அவர்கள் சொல்வதே போல திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனை. இப்படி இருக்கையில இந்த விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் விசாரணை பண்ணா எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அப்படி சிபிஐக்கு மாற்றினாதான் இந்த திராவிட ஆனந்தர்கள் இருக்காங்கல்ல, அதே போல பல திராவிட அமைச்சர்கள், பல திராவிட எம்எல்ஏக்கள், பல திராவிட எம்பிக்கள் சிக்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா அப்படிங்கிற தற்குறி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தேவையில்லாத விமர்சனத்தை முன் வச்சிருக்காப்ல. பாஜக என்பது தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் சக்தி, அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற என் மனதின் ஆதங்கத்தை தலைமைக்கு தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திமுகவோட போய் சேர்ந்தாப்புல, ஏடிஎம்கே இருந்து சேர்ந்தாப்புல அன்வர் ராஜா அப்படிங்கிற தற்குறி தேவையில்லாத வன்மத்தை கக்கி வச்சிருக்கு. இந்த தற்குறிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க செல்வாக்கு இல்லை, மக்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா 2024 தேர்தல் எல்லாருக்குமே தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 விழுக்காடுக்கு மேல தமிழக மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. குறிப்பா தாமரை சின்னத்துல மட்டும் 12 விழுக்காடு மக்கள் ஆதரவை தெரிவித்திருக்காங்க. ஆனா தமிழகத்தில் ஆதரவு இல்லை அப்படிங்கிற பூச்சாண்டிலாம் கிடையாது. இந்த அன்வர் ராஜா போன்ற தற்குறிகளுக்கு என்ன தெரியுமா வன்மம்? மதவெறி வன்மம் மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சி மீது மதவெறி வன்மம் மட்டும்தான் இந்த தற்குறிகளுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமி நாங்கெல்லாம் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த விஜய் கட்சிக்காரவங்க, அவங்க கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை சேலத்தில் போட்டிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் கடுமையான மழையை தாக்கு பிடிக்க முடியாம அணில் குஞ்சுகளும் தலைதறிக்க ஓடிட்டாங்க.
உடனடியாக மழையை நிப்பாட்டுறதுக்கு இந்த ஈவே ராமசாமி தான் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றாங்கல்ல, அந்த டிவிக்கு தலைவர்கள் உடனடியாக ஒரு பூஜையை போடுறாங்க. எப்படிப்பட்ட பூஜை? வெத்தலையை கீழே வச்சு தேங்காவை மேலே வச்சு மழையை நிறுத்த போகிறோம் அப்படின்னு ஒரு பூஜையை போட்டு ஈவே ராமசாமியை தேங்காவாலே அடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வேல அறிவாலயத்தில் அடப்படுக்கிறவங்க, அறிவாலய வாட்ச்மேன்கள் நிறைய பேர் தமிழகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் வந்து தராசு ஷாம் வந்து இன்னைக்கு இந்த சீப்பு செந்தில், யூடியூப் ரூட்டஸ் இவங்க எல்லாம் தாண்டி பயங்கரமான முட்டை கொடுத்துட்டு இருக்காப்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல? அதிமுகவின் கூட்டணி முடிவால் அன்வர் ராஜாவை தொடர்ந்து இன்னும் பல சீனியர்கள் திமுகவை நோக்கி வருவார்கள். திராவிட இயக்கங்களில் பணியாற்றி தீவிர பெரியாரிஸ்டுகளாக இருந்து மத நல்லிணக்கமான அரசியலில் இருந்துவிட்டு பாஜகவினரோடு பயணிப்பதெல்லாம் சீனியர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு திமுகவுக்கு இன்பா வரைக்கும் பயங்கரமான முட்டை கொடுத்துருக்காப்ல. இந்த தற்கொலைகளுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. கடந்த காலகட்டங்களில் அதுவும் இந்த பாபர் மசூதியை அகற்றினதுக்கு பிறகு குஜராத் கலவரம், இவங்கெல்லாம் பேச சொல்லுவாங்க குஜராத் கலவரம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு, அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்த கட்சி எது தெரியுமா? இதே திமுக. இதே கருணாநிதி தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாப்புல. ஆனால் இவங்க பெரியாரிஸ்ட் வெங்காயம் அப்படின்னு உருட்டுறாங்க. திமுக காரன் பதவி கிடைச்சதுன்னா எங்கனாலும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஓடுவான். அவனுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, ஈவே ராமசாமி எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா கப்சா மன்னன் சீமான் என்ன தெரியுமா சொல்றாரு? காமராஜர் அவர்கள் இறந்த போது அண்ணா அவர்கள் தான் அதிகமாக அழுதார் அப்படின்னு கட்டுக்கதை அடித்து விட்டுருக்காப்ல. ஒரு தலைவர் உயிரோட இல்லைன்னா இந்த சீமானை போல கட்டுக்கதை அடிக்கிறதுக்கு, கப்சா அடிக்கிறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாதுங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1975 தான் இறந்து போறாரு. ஆனால் அண்ணா அவர்கள் அதற்கு முன்னாடியே 1969 இறந்து போயிட்டாரு. 1969 இறந்து போன அண்ணா 1975 இறந்து போன காமராஜரோட இறுதி சடங்குல எப்படியா வந்து அழ முடியும் அப்படின்னு பேயா வந்தாரா அப்படின்னு சீமான போட்டு நிக்கி பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கவனிங்க. இது உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ இல்ல வந்து குஜராத்லயோ எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. நம்ம திராவிட மாடல் அரசாங்கத்தில் ஸ்டாலின் அவர்களால் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி 2024 ஜூலை மாதம் திறந்து வைக்கப்பட்ட பள்ளிக்கூடத்தோட நிலைமை தான் இப்படி இருக்கு. மேல் பூச்சிகள் கீழே இடிந்து விழுந்திருக்கு. நல்ல வேளை ஞாயிற்றுக்கிழமையே இருந்ததுனால பசங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட லட்சணமா மாறி இருக்கு. நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காரு, வாய்க்கிலேயே பேசுவாரு. ஆனா அவருக்கு உதயநிதி ரசிகர் மன்றத்தை கவனிக்கிறதுக்கு, உதயநிதிக்கு சொம்படிக்கிறதுக்கு அவருக்கு டைம் பத்தல. அப்புறம் எப்படி அவர் வந்து பள்ளிக்கூடத்தெல்லாம் கவனிப்பார் அப்படின்னு மக்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துட்டு வராரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு நாளாவது நம்மளாம் ஏதாவது ஒரு நியூஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போமா, இல்ல பத்திரிகையில படிச்சிருப்போமா? இது மாதிரி கோபாலபுரம் ஸ்டாலின் ஐயா வீட்டோட மேற்கூரையில் இருக்கிற கலவைகள் கீழே இடிச்சு விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம எங்கேயாவது ஒரு செய்தியை பார்த்துருப்போமா? ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க அரசாங்க கட்டிடங்கள், குறிப்பா பள்ளிக்கூடங்களோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டுறதுல மட்டும்தான் இவங்களோட முழு கவனமும் இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேவலமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. சென்னையோட ஒரு சாலையோட பேரை பேராயர் எஸ்ரா சத்குணம் சாலை அப்படின்னு மாற்றி ஓட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த எஸ்ரா சண்முகம் இருக்கார்ல, இது சத்குணம், இவர் என்ன வந்து சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை தமிழுக்கு தமிழ்நாட்டுக்குன்னா பெருசாக செஞ்சுட்டாரா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏழை மக்களை ஏமாற்றி மதம் மாற்றுவதன் மூலமாக திமுகவோட ஓட் பேங்க் அதிகரிக்கிறதுக்கான வேலையை பார்த்த ஒரு மத மாத்திர ஏஜென்ட் தான் இந்த சத்குணம். ஆனால் அவருடைய பேரை வச்சு எப்படியாவது சிறுபான்மையோட ஓட்டை வாங்கிடணும் அப்படின்னு திமுக காரங்க பண்ற வேலை இருக்க கேவலமான வேலையா இருக்கு. ஆனா பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பேரை எங்க தெரியுமா கொண்டு வச்சிருக்காங்க? இந்த புகைப்படம் செம வைரலா போயிட்டு இருக்கு. அரசு கல்லூரியில் இருக்கிற கழிவறைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பேரை வச்சிருக்காங்க. அதாவது படிப்புக்கு சம்பந்தமே இல்லாமல் கருணாநிதியோட பேரை நூலகத்தில் வைப்பாங்க. ஏன்னா ஊர் ஃபுல்லாக வந்து சாராய கடையை திறந்து வச்சு ஒயின் ஷாப்பில் வேணால் கருணாநிதி அவருடைய பேரை வச்சா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆனால் நூலகத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. கல்வி கண்டிருந்த காமராஜர் அவருடைய பேரை கழிவறைக்கு வச்சுக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசாங்கம். இதெல்லாம் மிகவும் ஒரு கேவலமான செயல்.
குறிப்பாக மதவாதிகளை ஊக்கப்படுத்தி எஸ்ரா சண்முகத்தோட பேரை சாலைக்கு வைக்கிறது, கோயம்புத்தூரில் வெடிகுண்டு வச்சவனுக்கு ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிற வேலையெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கேவலமான வேலையை பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு 2026 முடிவு கட்டலைன்னா நம்முடைய தமிழகத்தை காப்பாற்ற யாராலையுமே முடியாது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.